இந்த அம்மன் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் செங்கற்பட்டு நகர ஓரத்தில் உள்ள பாலாற்றங்கரையில் இருகரையும் தொட்டு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்திலே பல ஆடு மாடுகள், வண்டிகள், வைக்கோல் போர்கள் ஆகியவை அடித்துச் செல்லப்பட்டது. அப்பொழுது அங்கே சலவை தொழிலாளர்கள் துணி துவைத்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அந்த சலவை தொழிலாளியின் அருகில் அம்பாளின் சிலை, கழுத்தளவு சிலை ஒன்று தென்பட்டிருக்கிறது. அவர்களுடனே கிராமத்தார்கள் கூறினார்கள். நாங்கள் எல்லோரும் கிராமத்தார்கள் எல்லோரும் அப்பொழுது அங்கே சென்று சிலையை கண்டுபிடித்து கொண்டு வந்து இந்த செங்கற்பட்டு பெரியநத்தம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள இடத்தில் வைத்து பூஜித்து கோயில் அமைத்து வருகிறோம். இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட நெருக்கடியால் இந்த சிலையை காணாமல் தேடிக்கொண்டு பலர் இங்கே ஆற்றோரமாக தேடிக்கொண்டு வந்திருக்கின்றனர். அப்பொழுது இங்கே ஒரு சிலை கிடைத்ததாகவும் அந்த சிலையை இந்த இடத்திலே வைத்து பூஜித்து வருகிறார்கள் என்றும் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்களுடனே இங்கே வந்து இந்த சிலை எங்களுடைய சிலை, எங்களுக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் யார், எந்த ஊர் என்று நாங்கள் விசாரித்ததற்கு, நாங்கள் ஓசூரில் இருந்து வருகிறோம், நாங்கள் வழிபாடு நடத்தி கொண்டு வந்த சிலை என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு நாங்கள், அம்பாள் எங்கள் கிராமத்தை தேடி வந்துவிட்டால், ஆகவே நாங்கள் இதை கொடுக்க முடியாது, நாங்கள் ஒன்று திருடி கொண்டு வரவில்லை, அம்பாளே வந்து எங்களிடம் சேர்ந்திருக்கிறாள், உடம்பு புல்லரிக்கிறது, ஆகவே நாங்கள் இந்த சிலையை இங்கு வைத்து உங்கள் ஊர் சொன்னீர்களே அந்த ஊர் பெயரிலேயே ஸ்ரீ ஓசூர் அம்மன் என்று பெயரிட்டு நாங்கள் வணங்கி வழிபாடு நடத்தி வர இருக்கிறோம் அப்படி என்று நாங்கள் எல்லோரும், அதாவது எங்களுடைய மூதாதையர்கள் கூறவும் அவர்களுடனே மிகவும் சந்தோஷப்பட்டு எதுவும் தகராறு செய்யாமல் சென்று விட்டனர்.